இந்த மாதிரி தட்டான்கள் ஒரே இடத்துல கூட்டமாக பறந்து பார்த்துருக்கீங்களா? தட்டான்கள் காற்று மண்டலத்தில் பறக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேட்டை உயிரினம். இது நல்ல வேகத்தில் பறக்கக்கூடியது. அதே நேரத்தில் பறந்துக்கிட்டே வேட்டையாடக்கூடியது. சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து, கொசுக்கள்லேருந்து, ஈக்கள்லேருந்து எல்லாத்தையுமே பறந்து பறந்து வேட்டையாடும். சில நேரங்களில் தட்டான்களே கூட வேட்டையாடும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி ஒட்டுமொத்த தட்டான் கூட்டமும் ஒரே பக்கத்தை பார்த்த மாதிரி, சேம் டைரக்ஷனில் தலையை வச்ச மாதிரி, அதோட முகத்தை சேம் டைரக்ஷனில் வச்ச மாதிரி ஒன்றா பறந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நடக்கும். இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த எல்லாமே சேர்ந்து கடற்கரை ஓரத்தில் பறக்குது. ஆனால் அதுங்க பார்க்குற டைரக்ஷன் கடலில் பார்த்து வாழும். பார்க்குற டைரக்ஷன் எதிரில் உள்ள ஒரு சவுக்க காட்டை பார்த்த மாதிரியும் இருக்குது. அந்த சவுக்க காட்டுக்குள்ளேருந்து நிறைய கொசுக்கள் அப்படியே கூட்டமாக வெளியேறி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வெளியேறி வர அந்த இடத்த ஒரு அரண் மாதிரி இப்படி மொத்தமாக அந்த காட்டுக்கு வெளியில் கடற்கரை ஓரத்தில் பறந்துக்கிட்டு வெளியிலேருந்து வர கொசுக்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஒரு கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடக்கூடிய ஒரு தன்மை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தட்டான்கள் பொதுவாக இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் பறக்கிறதுக்கு அது மைக்ரேட் ஆகிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல இப்படி கசகசன்னு பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுங்க எல்லாம் ஒரு இரையை குறி வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு கூட்டமான இரையை குறி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர அந்த கொசுக்களை சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி திங்கிறதுக்காக மொத்த கூட்டமும் இப்போ ஒரே டைரக்ஷனை பார்த்த மாதிரி பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பறக்கிற எல்லா தட்டான்களும் ஒரே இனத்தை சேர்ந்தது தான். இந்த காணொலி சீர்காழிக்கு பக்கத்தில் உள்ள பழையார் பீச்சில் எடுக்கப்பட்ட காணொலி. எவ்வளவு பறக்குது பாருங்கள். இன்னும் போக போக கூட்டம் அதிகமாகிக்கிட்டே போச்சு. இப்படி தட்டான்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நல்ல நீர்நிலை பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்கான சான்றும் கூட. அதே நேரத்தில் கொசுக்கள், ஈக்கள் மாதிரியான நமக்கு நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுலையும் தட்டான்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி பல்லி, தவளைகள் இந்த மாதிரி நிறைய ஊனுண்ணிகளுக்கு, பூச்சிகளை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கு தட்டான்கள் ஒரு முக்கியமான உணவு சோர்ஸாக இருக்குது. அதனால் தட்டான்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுன்றது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். உணவு சங்கிலியிலையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது.